உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, உலகில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் சில குழப்பங்கள் சில பேர் பண்ணும்போது அதை நம்ம புறந்தள்ளிட்டு போக முடியாத நிலமையில் இருக்கோம். அதனால் அதை பற்றி பேசலான்னு இருக்கோம். அப்படி என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேசு தமிழா பேசுன்னு சொல்லிட்டு ஒரு வலையொலி இருக்குது. அது யூடியூபர். அதில் நாகவேல் என்னது ராஜவேல் நாகராஜன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம், நாம் தமிழர் அப்படி இப்படிலாம் பேசுவார். இவர் தமிழுக்காக தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி நம்மளும் அந்த வலையொலி பக்கத்தை யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி கனவொலி போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரெலாம் சரிப்பட்டு வர முடியாது, நாம் தமிழர் கட்சியெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்டா திடீர்னு அப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா, அவனுக்காக இனிமேல் மரியாதை கிடையாது. ஏன் அப்படி பேசுகிறான்னு பார்த்தா, அவன் முழுமையாக சங்கியாக மாறிட்டான். சங்கினா உங்களுக்கு தெரியும்ல, அதான் வேர்ல்டு பாப்புலர் வேர்டாச்சு. அந்த முழுமையான ஒரு சங்கியாக மாறி இன்றைக்கி யார் பக்கம் நிற்கணுமோ அவன் பக்கம் போய் சேர்ந்துருக்கான். இதுக்கு அவனுக்கும் பசிக்கும்ல, அதுக்கு தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் திமுகவும் திட்டுறான், ஏடிஎம்கே திட்டுறான், நாம் தமிழர் கட்சியும் திட்டுறான். திட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ கருத்தையெல்லாம் ஒரு பிரச்சாரமாக இது மேற்கொண்டு நாம் தமிழர் கட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறான். நாம் தமிழர் கட்சியை ஒழிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு ஏன் வந்துச்சு? அப்படின்னா அவங்க நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டாங்க, நாட்டுக்கு என்னப்பா அப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த கட்சியை ஏன் அழிச்சே ஆகணும்? நாம் தமிழர் கட்சியை அழிக்கிற அப்படின்னா நீ தமிழ் தேசியத்தை அழிக்கிற. நீ தமிழ் தேசியத்தை அழிக்கிறனா தமிழருக்கு எதிரானவன், நீ தமிழர்களுக்கு எதிரானவன். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கு நீ எதிரானவன். அந்த வேலையை செய்கிற. எங்கே போயிட்டு? சங்கியோட சேர்ந்துட்டு நீ ஒரு முழுமையாக வாடகை வாயாக மாறிட்ட. பணம் வந்துருச்சு இல்லை உனக்கு, அதனால் என்ன பண்ணிட்ட? நீ முழுமையாக வாடகை வாயாக வாங்கிட்ட. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? தமிழ் தேசியம் சீமான்னு சொல்லிட்டு மைக்கை தூக்கிட்டு ஓடுவேன், லோக்குன்னு ஓடி போய் அண்ணா என்ன 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 ஒரு இது நேர்காணல் அவரை வச்சே அவரே குத்துறேன். நீ அவரை வச்ச ஒரு சேனலை வளர்த்து அதில் சப்ஸ்கிரைபரை ஏற்றி வச்சுருக்க, அதை வச்சுக்கிட்டு நீ அவரே குத்துற. பேசு தமிழா பேசு, பேசு தமிழா பேசுன்னு பேரை வச்சிட்டாங்க. நீ தமிழர் ஆகிட்டியா? இருந்த, இப்போ தமிழராக இருக்கியா? நீ சங்கியாக மாறிட்ட. அப்போ பேசு சங்கி பேசுன்னு யூடியூப் சேனலில் பேரை மாத்திரா போடா வெண்ண. ஃபஸ்ட்டு பேரை மாற்றிட்டு அப்புறம் பேசு. தமிழா பேசுன்னு சொல்லிட்டு தமிழர்களுக்காக பேசுகிற மாதிரி நீ ஊரை ஏமாத்தாத, ஊரை ஏமாத்தாத. அப்படியே இந்த கட்சியை அழிச்சிடணும் அப்படின்றதுல எதுக்கு இவ்வளோ துடிக்கிற? அவ்வளோ பணம் கொடுத்துட்டாங்களா? அவ்வளோ பணமா? ஃபஸ்ட்டு சீமான்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்து ஏதோ சரி 4 காசை பார்த்து இவ்வளோ சேனலில் வளர்த்த, அதை வச்சு ஏதோ கஞ்சி குடித்த, அதுதான் கண்டென்ட் உனக்கு. இப்போ அதையே கண்டென்ட்டாக மாற்றுற. ஆனால் நீ பேசுகிற எதிராக பேசுகிற. தின்னு என்னாச்சு? இப்போ பெருத்துருச்சு, வயிறு பெருத்துருச்சு. அந்த திமிரு தானே உனக்கு. உன்ன மாரி எத்தனை பேரை பார்த்தாச்சு. எத்தனை பேர் நாம் தமிழர் கட்சியை பேசி தமிழ் தேசியத்தை பேசி இப்போ எங்கே போய் நிற்கிறானுங்க எல்லாம்? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் என்ன? எதற்காக நீங்க அதை அழிக்க துடிக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழன் எப்படி வச்சிருக்கீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலா என்ன பண்ண போறீங்க? பதிலா என்ன செய்ய போறீங்க? இதை விட ஒரு சிறந்த கட்சி தமிழ்நாட்டில் என்ன இருக்கு சொல்லுங்க. எது? பிஜேபியா? திமுகவா? அதிமுகவா? எந்த கட்சியாச்சும் தனிச்சு போட்டிடுதா? யார் இங்கே தனிச்சு போட்டிடுறது? அவ்வளோ இந்தியாவிலே பெரிய கட்சி, 50-60 ஆண்டுகள் ஆண்ட தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி தனிச்சு நிற்குதா? அவ்வளோ தில்லு இருக்கா? எந்த கட்சி இருக்கு சொல்லுங்க. இதுவரையும் நீங்கள் செஞ்ச சாதனைகள் என்ன? தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட முன்னேற்றம் என்ன? பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி சொல்கிறீங்க. அண்ணாமலை படத்தை பின்னாடி ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. அண்ணாமலை நல்லவர், நான் ஒத்துக்கிறேன். அவங்க கொண்டிருக்க சித்தாந்தம் கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கு நல்லதா? இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு?
தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை, உலகத்துக்கே நல்லதில்லை அது. அந்தமாரி ஒரு கொள்கை இது, ஆர்எஸ்எஸ் கொள்கை. அது உங்களுக்கு தெரியாதா? இப்போ எதற்காக நீங்கள் வந்து அங்கே போய் அண்ணாமலையோட நிற்கிறீங்க? அதுக்கு தானே. அப்போது யாருக்கு போடலான்னு இந்த லூசு சொல்லுது, யாருக்கு போடலாம் இந்த சந்து சொல்லுது அப்படின்னா, நம்ம நாயின்னு சொல்லலாம், நாயின்னு சொல்லக்கூடாது, நாய் நன்று உள்ளதாச்சே. இந்த நன்றி கட்ட நாய் என்ன பண்ணுது, இந்த சந்து விசித்திர ஜந்து என்ன பண்ணுது, என்ன சொல்லுது, நாம் தமிழர் கட்சிக்கு போடக்கூடாது, வேறு யாருக்கு போடலாம், அண்ணாமலைக்கு போடுங்க அப்படின்னு இது கதறுது. தேர்தல் கருத்து கணிப்புன்ற பேரில் புதிய தலைமுறை வந்து ஒன்று விட்டுருக்கான். அதுதான் சரி, அவங்க கூட தவிய வந்து ரொம்ப வந்து தவறாக விட்டுட்டாங்க, அது 15% 20% போக வாய்ப்பு இருக்குது, கம்மியாக சொல்லிட்டாங்க அப்படின்ற இதை வேற சொல்லுது. அப்படியாப்பா? தமிழ்நாட்டில் தாமரைக்கு வந்து எந்த தொகுதியில் வந்துட்டு அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த கருத்து கணிப்பு உங்களுக்கு? கருத்து கணிப்பு எப்படி? கருத்து கணிப்பா இது கருத்து திணிப்பா? நீங்கள் ஒரு இதை திணிக்கிறீங்க, அதை வச்சுக்கிட்டு அந்த திணிப்பை வச்சுக்கிட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க, ஓட்ட சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, லயாலோ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஏவிஎம்ஐ வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது வச்சு விளாட்லான்னு பார்க்குறீங்க, தேர்தல் ஆணையத்தை வச்சு விளாட்லான்னு பார்க்குறீங்க. உங்கள்கிட்ட தான் இல்லாத பணமா? தேர்தல் பத்திர பணம் இருக்குது, எலக்ட்ரோல் பாண்ட் 6000 கோடி, 6500 கோடி, திமுக 600 கோடி, அதிமுக 6 கோடி. எப்படி ஒரு இது ரைமிங்காக இருக்காங்க பாருங்கள். 6500, 6000, 600, 6. அதில் அப்படியே வந்து நேர்மையாக வாங்கி வச்சுருக்காங்களாம். எதுக்கு அந்த பணத்தில் வாங்கி வச்சுருக்கீங்க? நேர்மையாக பணம் வாங்கினீங்களே, எவனோ ஒன்று கொடுத்தான்ல, கட்சிக்கு போட்டிருக்கான்ல, உங்களுக்கு வந்துட்டு எதுக்கு கொடுத்தான்? இந்த கட்சி வளரட்டும், நல்லா இருக்கட்டும், நாட்டுக்கு மக்கள் சேவையாற்றணும் கொடுத்தானா? அவனுக்கு ஒரு பிரதிபலன், அவனுக்கு திருப்பி ஏதாச்சும் செய்யணும்ல, அதுக்கு தானே கொடுத்துருக்கான். என்ன செய்ய போகிறீங்க அவனுக்கு? அம்பானியா அதானியா? என்ன செஞ்சிட்ருக்கீங்க? அதுக்கெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் அவ்வளோ நேர்மையான கட்சி இந்த கட்சி, அது பிஜேபி கட்சி. எந்த இடத்துல அது நேர்மையாக இருந்திருக்கு? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கு? தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ் மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கு சொல்லுங்கள். என்ன செஞ்சுருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து அதுக்கு ஓட்டு போடலாம். என்ன தேவை இருக்குது அந்த கட்சிக்கு? நம்ம தமிழ்நாட்டில் என்ன தேவை இருக்குது? காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி, தமிழ்நாட்டுக்கு வேலையே இல்லை. அது இல்லாத ஒரு அழுக்கு மூட்டை. அந்த அழுக்கு மூட்டை எங்கே எல்லாம் தூக்கிட்டு திரியிறீங்க. அழுக்கு உண்ணி, அந்த அழுக்கு விட்டு உண்ணி, அந்த அழுக்கை எடுத்து பூசிக்கிட்டு சேர்த்து எடுத்து அந்த நாத்தம் பிடிச்ச பிஜேபியோ அந்த காங்கிரஸ் எடுத்து பூசிக்கிட்டு திரியிறீங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிகள் ரெண்டும். காவியும் சரி, அந்த கதர் வெள்ளையாடையும் சரி, எல்லாமே வந்து ஊரை ஏமாத்துறதுங்க. இந்தியாவுக்கு இது ஆபத்தான ஒரு கட்சி. இது ஒன்றுக்கும் ஆகாத சீமான், ஒன்றுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க, அவருக்கு ஓட்டு போடுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. எப்படி அது? அட கோமாளி, உன்னெல்லாம் ஒரு மனுஷனாக நினச்சி வந்து பேட்டி கொடுத்தாரு, அதுக்கு நன்றி கடன் இருக்கு அவனுக்கு. நீ வந்து பணத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்றதை நிரூபிச்சிட்டே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு நீ எதிராக மாறிட்ட. உன்னை இனிமேல் வச்சு செய்வாங்க பார், நல்லா செய்வாங்க. நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, உனக்கு இருக்கட ஆப்பு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீமானுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு. அப்போ யாருக்கு தம்பியை ஓட்டுக்கு போடலாம்? யாருக்கு போடலாம்? சீமானுக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு ஓட்டு செல்லா ஓட்டு. அப்போ யாருக்கு போடலான்னு சொல்லு. ஜெயிக்கிறவங்க பக்கம் தான் போடணும். யார்ப்பா ஜெயிக்கிறதுங்க? ரொம்ப நல்லவனா? கக்கன், நம்ம ஐயா நல்லக்கண்ணு, அவங்களா? காமராஜர், அந்தமாரி ஆட்களா? யார்ப்பா இங்கே இருக்கிறது? நல்லவனுக்கு போடலாம் சொல்லுங்கள், காமிங்க பார்ப்போம். போட்டுடலாம். எந்த மூஞ்சி முகர கட்ட அது காமிங்க பார்ப்போம். அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம். அப்படியே அண்ணாமலை, அண்ணாமலை நல்லவர்ப்பா, அவர் இருக்கட்டும், நல்லா. அவர் நல்லவராக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அங்கே மேலே இருக்கவன் நல்லவனாக இருக்கணும். அதை நம்பி தான் அவர் இருக்கார். சொல்ல புரியுதுங்களா? அவரை வச்சுக்கிட்டே வந்து பிராண்டை ஓட்டிடலான்னு பார்க்காதீங்க. அவரை வச்சு ஒரு நாக்கு கூட வலிக்க முடியாது. அவர் எதுவுமே அந்த கையை எடுத்து இப்படி வைக்கணும்னா, மோடி அவர்களை இந்த கையை தூக்கி இப்படி வைக்கணுங்களா? வைங்க. இப்படி இந்த பக்கம் நடக்கணுமா, இல்லை இந்த பக்கம் நடக்கணுமா, இல்லை பேக்லேயே நடந்து போகணுமா, வந்து ஃபார்வர்டில் நடந்து போகணுமா, எப்படி நடந்து போகணும், இப்படி நடக்கணுமா, அப்படி நடக்கணுமா? இவங்க நடைப்பயணம்லாம் தெரியாது. எப்படி நடக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டு தான் இப்போ செய்ய முடியும். உங்கள் நடைப்பயணம் அப்படி தான் இருக்குது.
அப்படியே இந்த முறை ஜெயிச்சு என்ன தான் செய்ய போகிறாரு சீமான்? ஜெயிச்சு என்னதான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்றாரு. என்னென்ன பேசுகிறான் பாருங்க, என்னென்ன சொல்கிறான் பாருங்க. பணம் வந்துட்டா என்னென்னமோ வாயில் தான் வருது, அப்படியே அவ்வளோ வருது. அப்போ இவனெல்லாம் வந்துட்டு நம்ம விட்டு வைக்கிறது நல்லது இல்லை. இவனெல்லாம் விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசத்தை அழிச்சிருவான். கருத்தியில் வந்து இருக்கிற பசங்களை வந்து குழப்பி விட்டுருவான். நம்ம பசங்களுக்கு இப்போ தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க, இப்போ தெளிவுட்டு வராங்க. வர்றவங்கள வந்து திருப்பி திசை திருப்புற வேலையை வந்து இந்த ப்ராஜெக்டாக இவன்கிட்ட கொடுத்துருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு இந்த வாடகை வாயன் ஓவராக கூறான்னு வச்சுக்கோங்களேன். ஒய்யால வாங்கின பணத்துக்கு மேலே கூறாயான்றனால அவன் அப்படி கூறான். சொல்ல புரியுங்களா? அந்தமாரி ஒரு கூவி இருக்கான். அவனை எப்படி நம்ம சும்மா விடலாம்? அப்போது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. யாருங்க நல்லவங்கன்னு தெரில. சொல்ல புரியுதுங்களா? ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இன்னொருத்தன் சில பேர் மக்கள் இங்கே இருக்காங்க புரிதல் இல்லாமல், யாருக்கும் பிடிக்கலைங்க இந்த அரசியல்வாதிங்க, யாருமே பிடிக்கலைங்க, அரசியலே வேண்டாங்க, நான் பேசாமல் நோட்டாக்கு போட்டுறேங்க. நோட்டாக்கு போட்டால் என்ன மாற்றம் ஏற்படுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மாற்றமும் ஏற்படாது. அதே திருட்டு நாய் தான் வரப்போகிறான். சொல்ல புரியுங்களா? அப்போது நீங்கள் வந்து மாற்று கட்சியாக அது நிற்குதா இல்லைன்னு தேடி பார்க்க தான் உங்களுக்கு என்ன சிரமம்? இருக்கிறதுலே வந்துட்டு நான் ஒரு சொல்கிறேங்க, எல்லாத்துலேயும் சிறு சிறு குறைகள் இருக்கும். அப்படி நீங்கள் வந்துட்டு தவிர்த்துட்டு அப்படி பார்த்தீங்க கேட்டிங்கன்னா பாருங்கள், அளந்து பாருங்கள் ஒவ்வொரு குறைகளும் எந்த அளவுக்கு இருக்குது, யார் மேலே எவ்வளோ பிழைகள் இருக்குது அப்படின்னு அளந்து பாருங்கள். மினிமமாக ஒருத்தர் குறையில்லாமல் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு ஆதரவு தாங்க. நான் உங்கள் எண்ணத்துக்கே மனசுக்கே விட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடலைன்னு தெரியலைங்க, எல்லாமே வந்து கெட்டவனாக இருக்கேன். அப்படியா? அப்போ யாருக்கு ஓட்டு போடாமல் நீங்கள் போடுற நோட்டாக்கு போடுற ஓட்டுன்னு ஒன்று டிபாக்கு கொண்டு வச்சுருக்காங்க பாரு தேர்தல் ஆணையம், அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அது வந்து போட்டு ஒரு புண்ணியமும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த முடியாது. இல்லைங்க நாங்கள் வந்துட்டு இருக்கிற எல்லாத்தோட வந்து நோட்டா வந்து ஃபஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா நோட்டா ஜெயிச்சிருமா? நோட்டா ஜெயிச்சுட்டா அப்போ யார் இங்கே வந்துட்டு எம்பி ஆவா, யார் முதல்வர் ஆவா? அந்தமாரி ஒரு முறை இருக்குல்ல, அது தவறானது. அப்போ வந்து இப்போ எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து 4 பேர் அப்படியே ஒரு யாருக்கும் பிடிக்காமல் ஒரு டுபாகூர் இருப்பாங்க, அவங்க போய் நிற்பாங்கன்னு. அதுமாரி ஒரு இதுவுமே புண்ணியமே இல்லையே, அது பண்ணக்கூடாதுங்க. தயவுசெய்து அது மட்டும் செஞ்சிடாங்க, நோட்டாக மட்டும் போட்டாதீங்க. அப்போ யாருக்கு போடுறது அப்படிங்கன்னா நீங்கள் தான் வந்து அதில் குற்றங்கள்லேயே வந்து குறைந்த குற்றம் யார் பண்ணியிருக்காங்க? நீங்கள் உங்கள் குற்றம் வழியே. எனக்கு வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு சீமான் தான் ஒரு நல்லவராக தெரிகிறார். எல்லா கட்சிகளும் கம்பேர் பண்ணும்போது பல கொள்கைகளை வந்து அளந்து பார்க்கும்போது எனக்கு நான் வெளிப்படையாக பேசுகிறேங்க. நான் சீமானுக்காக ஓட்டு கேட்குறேன். நான் ஒரு தமிழ் தேசியவாதி. எதுக்காக? தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் ஓட்டு கேட்குறேன். அவருக்கு போடுங்க. அவர் நல்லா செய்யலையா அவர் தூக்கி போடுங்க. புரியுதுங்களா? தூக்கி போட்டு அடுத்து நீங்கள் வாங்க, நீங்கள் நல்லவரா, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ யாருக்கு போடுறது? ஜெயிக்கிறவங்க பக்கம் போடலாம். இந்த கருத்து எல்லாம் சொல்கிறாங்க, ஜெயிக்கிறவங்க பக்கம் போட்டுடலாம். ஜெயிக்கிறவங்க யார்? இந்த கொள்ளை அடித்தவன், கொலை பண்ணவன், ஏமாத்தினவன், ஊழல் பண்ணவன், லஞ்சம் வாங்கினவன், மலையை வெடித்து விற்றவன், மணம் எடுத்து விற்றவன், அவன் பண்ண இது பண்ணவன் எல்லாமே இங்கே தான் இருக்கான். நிலத்தை வந்து காட்டி கொடுத்தவன், கார்பரேட் கம்பெனிகளுக்கு கூட்டி கொடுத்தவன், இவன் எல்லாம் இங்கே தான் இருக்கான். பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு அவனுக்கு ஓட்டு போட்டுடலாமா? சொல்கிறது புரியுதுங்களா? ஜெயிக்கிறவன் அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா அவன்கிட்ட தான் பணம் இருக்குது. அந்த பணத்தை கொண்டு வச்சு உங்கள்கிட்ட ஓட்டை வாங்குவான். 2000, 3000, 4000, 5000 கூட கொடுவான் ஓட்டுக்கு. ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுக்க வாய்ப்பு இருக்குது முக்கியமான தொகுதியெல்லாம். அப்போ அதை வாங்கிட்டு உங்கள் நேர்மையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருவீங்களா? அந்த பணமே உங்களோட தான், உங்களோட வரிப்பணம், உங்களோட நிலத்தில் மண்ணின் வளங்கள், அதை வந்து கொள்ளையடிச்சிட்டு வந்தால் உங்களோட ஓட்டை பறிக்க வரான். அந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு திருப்பி அந்த திருடனுக்கு ஓட்டை போடுறீங்க. அப்போ 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 1000 கோடி ரூபா லாபம் அடிக்கிறான். அவன் 100 கோடி ரூபா போட்டு, அதாவது சின்ன முதலீடாக போட்டு பெரிய லாபம் எடுக்கிறார், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களாம். அப்போ நீங்கள் யாருக்கு தான் ஓட்டு போடுறது அப்படின்னா ஜெயிக்கிறவங்க பக்கம் வந்து போடக்கூடாதுங்க. நல்லவனுக்கு தான் ஓட்டு போடணும். யார் நல்லவங்க? யாருன்னா நேர்மைக்கு தான் ஓட்டு போடணும். ஜெயிக்கிறவங்க பக்கம் நிற்கிறதில்ல வீரம், நல்லவங்க பக்கம் நிற்கிறீங்களே அதுதான் வீரம், அதான் நேர்மை, அதான் வந்துட்டு ஒழுக்கம். இல்லைப்பா அவர் தான் ஜெயிக்கிறாரு, அவர் கொலைகாரங்க, அவன் ஜெயிக்கிறாருன்னா அவர் ஓட்டு போட்டுருவீங்களா? நல்லவன் பக்கம் நிற்கிறதானே வந்து வீரம், அதானே வந்து நல்லவனுக்கு அழகு. நீங்கள் வந்து கெட்டவனுக்கு துணை போகிறீங்கன்னா நீங்களும் கெட்டவன் தானே. அவன் தான் திருடன் தெரிஞ்சு போச்சு, அவனை திருப்பி நான் திருடனுக்கு ஓட்டு போடுவேன். அவன் தான் ஒரு மதவாதின்னு தெரிஞ்சு போச்சு. சொல்ல புரியுது? அவன் தான் மத கலவரத்தை ஏற்படுத்துகிறான், அவன் தான் பாம்பு வைக்கிறான், அவன் தான் வந்து இது மதத்தை கலவரத்தை உண்டு பண்ணுறான் அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. இருந்தாலும் அவனுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. எதுக்குங்க?
நீங்கள் வந்து அவனுக்கு ஓட்டு போடுறது என்பது அவருக்கு திருடன் தெரிஞ்சவங்க நீங்கள் இப்போ அவனுக்கு வந்து ஓட்டு போடுவது நீங்களும் ஒரு திருட்டுக்கு துணை போகிறது சமம். அப்போ நீங்களும் ஒரு திருடன், அந்த குற்றத்தில் அந்த பாவத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கு. அதனால திருடனுக்கு துணை போகாதீங்க, கெட்டவங்களுக்கு துணை போகாதீங்க. அப்புறம் அந்த வாடகை வாயை என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியில் யாரை பொறுப்புக்கு போடணும், யாருக்கு எம்பியை வந்து பதவி கொடுக்கலாம் வேணான்றத அவர் முடிவு பண்ணுவார். ஏன்னா அது அவர் கட்சிப்பா. நீ எதுக்கு தேவையில்லாமல் உனக்கு எதுக்கு அந்த வேலை? அவர் யார் கூடயும் கூட்டணி போக மாட்டுறாரு, அவர் வந்து தனிச்சு நிற்கிறாரு, நீ வந்து ஆளை வந்து அவரை போடுறாரு, இவரை போடல, உனக்கு ஏன் அந்த வேலை? உன் வேலை எப்பாருண்டா டே வெண்ண, உன் வேலை எப்பாரு. நீ என்ன பண்ணுற? உனக்கு இது தேவையில்லாத வேலை. அவர் கட்சி அது, அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு என்னப்பா அவ்வளோ அக்கறை? உனக்கே இந்த அவரை அக்கறை இது நாம் தமிழர் கட்சி மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையா, இல்லை தமிழர் மேலே உனக்கு அக்கறையா? அவ்வளோ அப்படி இருந்தால் நீ எதுக்கு போய் பிஜேபியில் சேர்ற? எதுக்கு பிஜேபிக்கு வந்து இப்போ வந்து சொம்பு தூக்குற? சொல்லு. எதுக்கு வந்து முட்டு கொடுக்குற? வாங்கிட்ட தானே, நீ வாங்கிட்டு போ, இல்லை செத்து போ, ஏதோ பண்ணிப்போ. ஆனால் நீ வந்துட்டு நாம் தமிழர் கட்சி அழிப்பது என்பது தமிழ் தேசியத்தை அழிக்கிற துடிப்பது, அது தமிழர்களுக்கு எதிரானது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஒன்று சொல்கிற, இவங்களை வந்து சென்னையில் வந்துட்டு அவங்களோட கயல்வெளி அவங்க மனைவியை வந்து தொகுதியில் வந்துட்டு சட்ட ஆலோசகராக போட்டால் என்னப்பா வாரிசு அரசியல் பண்ணுறாங்க? அப்படியா? எத்தனை வாரிசு அரசியல் வந்துட்டாங்க சீமான் குடும்பத்திலேருந்து. அவர் புள்ள, அவர் மனைவி எல்லாம் வருஷலாம் வந்துட்டு அந்த 2வது மனைவி, அந்த மனைவி, அவங்க புள்ள, அப்படி இப்படின்னு எல்லாம் கும்பலாக குடும்பமாக வந்து உட்காந்துருக்காங்களா? இதை வாரிசு அரசியல் அவங்களுக்கு? அது 10ஓட 11 100ஓட இன்னொருனா வந்து சட்ட ஆலோசகர். அதாவது அங்கே அந்த தொகுதியில் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அவங்க சட்டம் படிச்சிருக்காங்க, அதனால் வந்து சட்ட ஆலோசகராக ஒருத்தர் இருக்கட்டுமே, சும்மா வந்து கட்சியில் இருக்காங்க, அவங்க ஏற்கனவே உறுப்பினர் ஆகியிருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியில் வந்து இப்போ உங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து பிஜேபிக்கு சொம்பு தூக்குனீங்கன்னா உங்கள் மனைவியை தூக்க வைப்பீங்களே, அது பேர் குடும்ப அரசியலா? அது ஆதரவு. அந்த இதை வந்து அவங்க செய்யக்கூடாது, ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? என்ன ஒரு நிலைப்பாடு இல்லை? அந்தமாரியா வந்து ஒரு கருத்தை வந்து பரப்புறீங்க. சில ஊடக வாடகை வாயெல்லாம் பரப்பிட்டு இருக்கு. கயல்வெளி வந்துட்டாங்க, குடும்ப அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. அதில் நீ ஒன்று சொல்கிற பாடுறா டே எப்பா, கயல்வெளி சீமான் போடாமல் காளிமுத்துன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சு போயிருமா, யார் இந்த கயல்வெளி சீமானோட மனைவி அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். சீமான் போட்டால் அதை மறைக்கிறதுக்காக காளிமுத்துன்னு போட்டாங்க. அறிவுக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்றது இதுலேருந்தே தெரியுதா? நீ கரெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்க. நீ சொல்கிறது புரியுதா? அப்போது சாதி பார்த்து அரசியல் பண்ணுறாங்க. ஆமாம், சாதி பார்க்கணும். சாதி பார்க்கலன்னா இங்கே வந்துட்டு சமாதானம் எப்படி கொடுக்க முடியும்? அப்புறம் சமூக நீதி எப்படி பாதுகாக்க முடியும்? ஏன்னா இங்கே இருக்க அரசியல் கட்சிகள்லாம் எப்படி பாதுகாத்துருக்குன்னு நம்மளை பார்க்குறோம்ல. பிஜேபி வந்து எப்படி சமூக நீதியை பாதுகாத்துருக்குன்னு பார்க்குறோம்ல. டம்மி போஸ்ட்லாம் வந்துட்டு எங்கே கொண்டு கொடுப்பீங்க? நீங்கள் குடியரசு தலைவர் கொடுத்துடுவீங்க. சிறுபான்மையினர் இதுமாரி வந்துட்டு பழங்குடி வந்து இந்த முர்மு அந்தமாரி ஆட்லாம் அங்கே கொடுத்துருவீங்க. ஒரு யூஸும் இல்லை, கொடுத்துருவீங்க. இங்கே வந்து அப்படி தான், இங்கே இருக்க நாங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் கொடுப்பீங்க. அப்புறம் அவருக்கு எம்பி ஆக்குவீங்க, ஏதோ பண்ணுவீங்கன்னு பாருங்களேன். அந்தமாரிலாம் வந்து நான் பண்ணுறதில்ல. இங்கே வந்து இப்போ ஆணுக்கு பெண் இல்லை, ஆணும் பெண்ணும் சமமாக போட்டிடுறாங்க. 20க்கு 20 ஆண்கள் 20 பெண்கள். இந்தமாரி ஒரு சமூகம், பெண் உரிமையை வந்து எங்கேயாச்சும் வந்து இந்த கட்சிகள் அதை கொடுத்துருக்கா? உலகத்திலே கொடுத்துருக்காங்களா? உலகத்திலே வேறு எந்த கட்சி கொடுத்துருக்கு இப்படி? நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா சொன்னாங்க, குடிவாரி கணக்கெடுப்பு மற்ற ஸ்டேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடைமுறைப்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சி செய்தாத இல்லை, அது நீங்கள் சொல்லுங்கள். அண்ணாமலை சொல்லட்டும், நாங்கள் வந்தால் உங்களெல்லாம் விடக்கூடாது, அது ஒரு விஷயம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், எங்கள் எம்பி ஒருத்தர் வந்தாலும் இந்த டீலுக்கு ஓகேவா? இந்த எங்களோட எம்பி நீங்கள் ஒருத்தரை ஜெயிக்க வச்சாலும் சரி, நாங்கள் வந்து குடிவாரி கணக்கெடுப்பு 6 மாதம் எடுப்போம், அப்படி இல்லைன்னா அந்த எம்பி பதவியை நாங்கள் வந்துட்டு ராஜினாமா செய்வோம். சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுங்கள். அந்த தொகுதியில் வந்து இல்லாத ஓட்டு போட வைக்கிறோம். ஒன்று வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பணம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து எதை பண்ணியிருக்கேன் வாங்கியிருக்கீங்களா, அதுவே பண்ணலாம், வாய்ப்பு தான் இருக்குது. அதை நாங்கள் வந்து உடைப்போம், அது ஒரு விஷயம். இதனால் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு 2ஆவது இடத்துக்கு வந்துடுவீங்கன்றதை சொல்கிறது பார்த்தீங்களா, அதெல்லாம்
வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரிலாம் ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளோலாம் வந்து தாமரை எல்லாம் இங்கே மலர்ந்து குலுங்க வாய்ப்பே இல்லை. அது ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள். அட வாடகை வாயா, நீயே சொல்கிற உன் வாயை கொண்டு போய் நெருப்பில் விட்டு கறுக்கணும்னு. நீ கறுக்கிறா இல்லையா? ஒரு கயிறு வாங்கி தரேன், வாங்கிட்டு போய் தூக்கு மாட்டி சாகு. என்ன எதுக்கு அப்படி பேசுகிறேன்னா, நீலாம் வாடகை போடான்னு சொல்லிட்டு அண்ணனா பேசும்போது நாங்கள் உனக்கு பேசக்கூடாதா? நீ அவ்வளோ வந்து நாகரிகமாக வந்து நீ வலைவலியில் பேசிட்டியா? மக்களை மன்னிச்சிருங்க. இந்த இந்த நாதாரி நாய்களுக்கெல்லாம் நம்ம இப்படி தான் பதில் அளிச்சாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இவங்க சொல்கிறத வந்துட்டு அவ்வளோ நயவஞ்சகமாக திட்டமிட்டு அழிச்சிடணும்னு துடிக்கிறாங்க அவன். அப்போ என்ன பண்ணுறது? அது இன்னொன்று பேசுகிறான் பாருங்க, பிடிஆர் தியாகராஜன். அவர் சாதியை வந்துட்டு எளிவாக பேசிட்டார் சீமான். என்னப்பா ஒரு அக்கறை, நீ எப்படிப்பா இப்படி அவரெல்லாம் கூட்டி கொடுத்து பணம் சம்பாதிச்சாங்க. ஆமாம், பணம் இப்போ எங்கேருந்து வந்துச்சு அவங்களுக்கு? பணம் எப்படிப்பா வந்துச்சு? அவ்வளோ பணம் எப்படி வந்திருக்கு? அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி வந்துச்சு? அவர் வந்து சாதியை தரக்குறைவாக பேசலை, அந்த கட்சியில் இருந்ததுனால அவர் பணம் சம்பாதிச்சாருன்னு பேசுகிறாரு. நீ எப்படி அதை உல்ட்டா பண்ணுற? இல்லை, அவர் அந்த சாதியை இழிவாக பேசுகிறாரு அப்படி பேசலப்பா. அவர் இல்லை, தமிழ் சாதிகளை யாருமே இழிவாக சாதியை வச்சு அவர் எதுவும் பேசலை. அவர் அந்த ஒவ்வொரு கட்சியில் இருக்கவங்க வந்துட்டு நேர்மையான முறையில் பணம் வரல, அவர் தான் வந்து இதுமாரி வந்து தவறான முறையில் சம்பாதிச்சிருக்காங்க, ஊழல் செஞ்சு சம்பாதிச்சிருக்காங்க, அதை தான் சொல்கிறாரு. நீ என்ன எப்படி அதை உல்ட்டா பண்ணுற? இந்த சாதிகளை வந்து கிழிவாக பேசுகிறாரு அப்படின்ற மாரி நீ பரப்புரை செய்கிற. பரப்புரை எப்படிலாம் வந்து. ஆனால் வந்து இந்த பேச்சு திறமன்றது உன்ட்ட இருக்குது, நல்லாவே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இந்த திறமையை வந்து நீ நல்லதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ நாசமாக போயிட்ட, ஒன்றெல்லாம் விட முடியாது, உனக்கு ஆப்பு வச்சே ஆகணும். அவர் ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம், யாரோ ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த நீயா நாளில் பேசுகிறவங்கலாம் வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்போ அதான் சொல்லிட்டேன்ல, அது யார் கட்சி? அது அவர் உருவாக்கின கட்சி. அவரில் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அவர் வீட்டு பிரச்சனை மாரி அது ஒரு குடும்பம். அந்த நாம் தமிழர் குடும்பத்தில் அவர் யாரை நிறுத்தணும், என்ன செய்யணும்னு அவர் முடிவு பண்ணுவார். நீ வந்து இவரை தான் போடு, இல்லை அவரை செய், ஏன் இவர் கொடுக்கல அதை கேட்க நீ யாரா? வெண்ண நீ யார்? அதை பற்றி சொல்லு, நீ யார்? அதை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்குது? பொது தேர்தலில் நாங்களாம் பேசுவோம், நீ இதை சொல்ல வேண்டிய உனக்கு வேலை கிடையாது. நீ இதை சொன்னீங்கன்னா நான் உங்களை பேசுவேன். நீ எப்படி வந்து இந்தமாரி பேசுகிறியோ நான் வந்து உன்னை பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. சொல்ல புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. ஏன் நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம்? உன்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏன் வந்துச்சு? நீ தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்க, தமிழர்களை அழிக்கலான்னு பார்க்குற. நீ தமிழ் தேசியம் தமிழ் பேசி ஒருத்தன் தான் இருக்கான், அவனையும் அழிச்சிட்டு திராவிட தேசியம் கும்பலாக சேர்ந்து கூடி கும்பி அடிக்கலாம் பார்க்குறேன் தமிழ்நாட்டை. மொழிவரி மாநிலம் பிரித்தது எதுக்கு? கும்பலாக சேர்ந்து கும்பி அடிக்காவா? அப்புறம் இந்திய தேசியம் கொண்டு இங்கே திணிக்கலாம் பார்க்குறீங்களா? இந்த இந்திய தேசியம் தேவையில்லை, திராவிட தேசியம் தேவையில்லை. அதனால் இங்கே இது தமிழ் தேசியம். இந்தியான்றது ஒரு நாடு கிடையாது தம்பி. உனக்கு வரலாறு தெரியும், தெரியாமலாம் நீ பேசலை, தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ பேசுகிற. ஏன்னா வாங்கிட்ட, வேறு வழி இல்லை, பேசுகிற. குட்டியும் கொடுக்குற, நீங்கள் காட்டியும் கொடுக்குற பற்றியா நீ என்ன வேலை பண்ணுற நீ? அப்புறம் என்ன சொல்கிற? அவர் வந்து வெறுங்கரண்டி வச்சு எப்படி என்ன சுற்றலாங்க, எண்ணெய் கரண்டி வச்சா இப்படியே தான் சுற்றணும் அப்படின்னு சொல்கிற. அதை பார்த்து பக்குவமாக தான் சுற்றணும். பக்குவமான எப்படிப்பா? பக்குவமாக பணத்தை வாங்கிட்டு பணத்தை கொடுத்து அதென்ன பக்குவமா? பணத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க. பணம் கோடியாக யார் வச்சுருக்காங்களோ, யார் தொகுதி செலவு பண்ணுறாங்க அவங்க தான் வந்து சீட்டு கொடுக்குறீங்க. அந்தமாரி கொடுக்கணுமா? அப்படி சுற்றணுமா? ஒரு காலத்தில் வரும்போது எப்படி தான் வருமா? ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இடத்த பிடிக்கிறோம், ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டை வாங்குகிறோம். நாங்கள் இப்போயே வந்து எம்பியாக மாறணும்னு நாங்கள் சொல்ல, இப்போயே வந்துட்டு எம்பியாக மாறி 40 ஜெயிக்கணும்னு சொல்ல. நீங்கள் வந்து ஓட்டை வந்து நிலைப்படுத்துகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்து தான் கொடுக்கணும். எடுத்தோன்னே நொல்ல மாதிரியும் உங்களை மாரி திருட்டு நாய்களையும் அதை கொள்ளை அடிச்சுன்னு கொண்டு கொடுத்தாக்கா மக்களுக்கு வந்து அதிருப்தி ஆகிடும். என்னடா அவன் ஒரு கொலை பண்ணவன், இவன் மேலே 1008 கேஸ் இருக்குது, இவனை போயிட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம்னா இவன் வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனான், இந்த ஊழல் பண்ணான், அந்த ஊழல் பண்ணான், அந்த திருட்டில் அவனுக்கு பணம் இருக்குது, இவ்வளோ இருக்குது, அவனை கொண்டு போய் மக்களுக்கு முன்னாடி நிறுத்தினா எப்படி நம்பிக்கை வரும்? நல்லவனுக்கு ஓட்டு போடணும், மக்களுக்கு நல்லவங்க எப்படி போடுவாங்க? அப்புறம் இவனுக்கு போகிறது அவனுக்கே போட்டு போகலான்னு போயிடுவாங்களே. இது கூட தெரியாது உனக்கு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தனையும் வந்து மணி போல் தங்கமாக வந்து பொறுக்கி எடுத்து அப்படியே வந்து ஒரு முக்கியமான ஆட்களை நிறுத்த வேண்டியது இருக்குது. அது அந்த மாரி நிறுத்துறதுனால ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஆட்களை நிறுத்தணும். அப்போ அது மாதிரி நிறுத்துகிறாங்க. அது வந்துட்டு வந்து இவங்கள வந்து எண்ணெய் உள்ள கரண்டி, எண்ணெய் இல்லாத கரண்டின்னு தேவையில்லாத ஒரு உதாரணத்தை நீ சொல்கிற. அது எப்படி?
ஜெயிலில் இருக்க திருடனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. இங்கே இருக்க சிறைக்கு போனவன் எல்லாம் பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சியில் போனவன் எல்லாம் வந்துட்டு கொள்ளை அடிச்சிட்டும் கொலை பண்ணிட்டு ஊழல் பண்ணிட்டும் போய் சேரல. எந்த நிலத்தையும் எந்த மலையும் எதையும் வந்து உடைக்கல. இந்த டாஸ்மார்க்கில் வந்து இது பண்ணிட்டு அதில் அப்படிலாம் போயிட்டு சண்டை போட்டு கொலை பண்ணிட்டுலாம் போய் அவனும் போய் சிறைக்கு போகல. அண்ணன் மேலே 150 வேலை வழக்கு இருக்குது. இன்னும் ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி பசங்க மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. உண்மைதான். அதெல்லாம் பெருமைடா, பெருமை. சொல்கிற புரியுதா? எல்லாம் மாறும், விரைவில் மாறும். காலம் இருக்குல்ல, கை கூடுதில்ல, விரைவில் மாறும். ஆனால் உன்ன மாரி வந்துட்டு நொல்ல மாதிரிக்கெலாம் வந்துட்டு வந்து இதுமாரி இதெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நாங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து அவர் அண்ணனுக்கு தெரியும். சீமான் இருக்கார், அவருக்கு தெரியும். அவர் தான் வந்துட்டு அந்த நாம் தமிழர் கட்சியை இயக்கி கொண்டு போகிறார். அவர் இயக்கி கொண்டு போகிறார். ஒரு ஓட்டுநர் சொல்கிறேன். அவர் ஒரு பேருந்து ஓட்டுநர், பேருந்து இயக்குனர். அது இயக்கிட்டு போகிறாரு. எப்போ போகிறாரு? என்னடா அவங்க திராவிடனுக்கு ரொம்ப குதிக்கிறாங்களே, அவனை என்னது சைடு வாங்கிட்டு போகலாமா, அடித்து தூக்கிட்டு போகலாமா பார்க்குறாரு. அவர் குறுக்கடை நின்னா அடித்து தூக்கி போட்டு போயிடுவார். அப்படியே வந்து சைடில் நின்னா அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி அப்படி சைடு கொடுத்து போயிடுவார். புரியுதா? அவருக்கு தெரியும் எங்கே பிரேக் போடணும், எங்கே ஸ்பீடாக போகணும், எங்கே பிரேக் போடணும், எங்கே ஸ்பீடாக போகணும், எப்படி வளைக்கணும், எப்படி இது பண்ணணும் அவருக்கு தெரியும். நீ சொல்லித்தராத. நீ யாரா சொல்கிறதுக்கு வேணா? நீ யார்? உனக்கு என்ன? உன் வேலையை பாடுறா, உன் கட்சா. உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஓ, கொடுத்த டியூட்டி ப்ராஜெக்டை நீ இப்போ பண்ணுற, அப்படி தானே? நாம் தமிழர் கட்சியை வாக்குகளை சிதைக்கணும், இளைஞரோட ஓட்டுகளை திசை திருப்பணும், அந்த வேலையை நீ செய்கிற. செய் நீ செய்ய, நாங்களும் செய்கிறோம். ஒன்றை நாங்கள் வச்சு செய்கிறோம். நீங்கள் 40 MP ஜெயிச்சு போகிறீங்க, எல்லாமே கூட்டணி போட்டு எல்லாம் ஜெயிச்சு போனீங்களே, என்னத்தை கிழிச்சிங்க சொல்லுங்கள்? நீங்கள் என்னத்தை கிழிச்சிட்டிங்க? தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எந்த நிதியை கொண்டு வந்து சேர்த்திங்க? தமிழோட உரிமைகளை எதை பாதுகாத்தீங்க? நீட்டு, ஜிஎஸ்டி அப்படி இன்னும் பல போராட்டங்களுக்கு போராடி தானே இருக்கோம். நம்ம எந்த இதை தடுக்க முடிஞ்சு உங்களால்? ஒன்றும் பிடுங்க முடியலையாப்பா, ஒன்றுத்தையும் கிழிக்க முடியலையே. எதுக்கு உங்களுக்கு? எதுக்குமே வந்து லாக் இல்லாத நீங்கள் போயிட்டு நானும் பேசினேன், நானும் போனேன், நானும் எங்கள் மச்சானை வந்து வேலைக்கு போனார்ன்ற கதையா? நீங்களும் வந்துட்டு பிளெயினில் போயிட்டு சுற்றி வரீங்களா? வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன புண்ணியம்? உங்களால் என்ன புண்ணியம்? ஒரு புண்ணியம் இல்லைல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு MP போனாங்கன்னா, ஒரு வேட்பாளர் போனாங்கன்னா, தமிழக உரிமையை, முக்கிய பிரச்சனைகளை எடுத்து பேசி அங்கே இருக்க எல்லா இந்தியக்காரங்களுக்கும் புரிய வைப்பாங்க. அது மூலிமா படிப்படியாக வந்து அங்கங்கே வந்துட்டு மாநிலத்தோட உரிமையை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை செய்வாங்க. உங்களை மாதிரி இப்படி போயிட்டு அதுக்கு வந்து கையெழுத்து போட்டு வர மாட்டாங்க. எத்தனை திட்டங்களில் வந்துட்டு ஆதரவாக நீங்கள் வந்து வாக்களிச்சிருக்கீங்க? அந்த மாதிரியா பண்ணுவாங்க? என்னையே இன்னும் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு வந்துட்டு நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. பார்த்தீங்களா? மக்களை வந்து எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதான்டா சிக்கல். அதான் சிக்கல். கொண்டு வந்ததே வந்து காங்கிரஸ், அது நிறைவேற்றுறது பிஜேபி. நிறைய திட்டங்கள் தான் எல்லாமே ஜிஎஸ்டி ஆகட்டும், அந்த திட்டம், சிஏ, அந்த எண்ணெய், எல்லா திட்டங்களும் கொண்டு வந்தது எல்லாம் முன்னாடி திட்டம் போட்டது. ஏன்னா அப்போ இருந்து அவன் வந்துட்டு பின்னாடி வேலை செஞ்சுட்டே இருக்கான். கட்சி தான் மாறும், ஆனால் பின்னாடி இருக்கவன் மாற மாட்டான். எல்லா இடத்துலையும் இருக்கான். யார்? அவா எல்லா இடத்துலையும் வந்துட்டு வேலை செய்கிறான். இது யாருக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். நீங்கள் தான் வந்துட்டு எல்லாமே இது பண்ணுற மாரி நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது. இன்னும் ஒன்று சொல்கிறேன், இதே ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது என்னென்னா, இவ்வளோ நாளாக வந்து சபை நாகரிகம் கருதி நாங்கள் அமைதியாக போகிறோம். உனக்கு என்னப்பா அவ்வளோ ஒரு அக்கறை? சபை நாகரிகத்தையே நீ வந்து காப்பாற்றுற. நீ வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு வந்து ரொம்ப அமைதியாக இருந்தோம், இது இப்படியே போனால் நாட்டுக்கு ஆபத்து, இன்னும் ஒரு இது பற்றி இது ஏன் பிரச்சாரமாக செய்யணும்னு துடிக்கிற அப்படின்னா, பணம் கொடுத்துருக்காங்களே அதுக்காக வேலை செய்கிற. ஆனால் வந்து இந்த மாரிலாம் நீ வேலை பார்த்தீங்கன்னா உன் மேலே ஒரு வழக்கு வராது. நாம் தமிழர் கட்சிக்கு வழக்கு எப்படி வருதுன்னு பாரு. சொல்ல புரியுதா? ஆனால் அந்த வழக்கு வந்துன்னா பெருமை. அதை ஃபஸ்ட் நீ புரிஞ்சுக்கும். நன்றி. நம்மளே அடுத்த காலம் சந்திக்கலாம்.